உருகி சொல்லுங்கள் முருகனின் வேலை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லும் இங்கே பாஸ் தான் கொடுத்தா தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ் இருக்கிறவங்களுக்கு மேலே போகிறாங்கன்னா மந்திரியை கூட வச்சுருப்பாங்க, எம்எல்ஏ கூட வச்சுருப்பாங்க. இப்போ நான் மாதிரி ஏழை மக்கள் தானே நாம் ஓட்டு போட்டு வச்சுட்டோம். அமைச்சருக்கு வந்து 200 பாஸ் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய்க்கு அனுமதி கிடையாது. யாரும் எதுவுமே கேட்கல. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலைதான். பழனி கும்பாபிஷேகத்தின் போது கலசங்களில் புனித நீர் ஊற்றும் போது மலையேறி செல்லும் தகுதி படைத்தவர்கள் யார்? பழனியில் எங்கு பார்த்தாலும் காலை 10 மணி வரைக்கும் காதில் விழுந்த ஒரே வார்த்தை பாஸ் பாஸ் பாஸ். ஆமாம், பாஸ் இருந்தால் தான் மலையேற அனுமதி. பழனி தண்டாயுதபாணி முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்டவர்கள் பழனியில் எல்லா திசைகளிலும் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பக்தர்கள் வாக்குவாதம் செய்தனர். மனக்குமுறலுடன் மலையேறாமல் திரும்பினர். இது எல்லாமே நிர்வாக வசதிக்காகத்தான். ஒரே நேரத்தில் எல்லோரும் மலையேறினால் நெரிசல் ஏற்படும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனாலும் விஐபிக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் என்பது நெருடலாக இருக்கிறது. தண்டாயுதபாணி தெய்வமே, பழனி மலை மீது பறந்து பூசோரிந்தது ஹெலிகாப்டர். அதை பார்த்து அத்தனை குமரன்களை மறந்து அரோகரா கோஷம் எழுப்பினார்கள் அடிவாரத்தில் இருந்த பக்தர்கள். உன் பூரண அருள் விஐபிக்களுக்கா, மலையேற முடியாமல் தடுக்கப்பட்ட உன் பக்தர்களுக்கா? யாம் அறிவோம். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. இங்கே வந்திருக்கீங்களே பழனிக்கு. நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறேங்க. நாங்களாம் முருகர் பக்தர்கள் எல்லாருமே. மக்கள் எத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். எல்லாம் காலையில் 6 மணிக்கு எல்லாம் வந்து 5 மணிக்கோட வந்துட்டோம். இங்கே பாஸ் தான் கொடுத்தா தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ் இருக்கிறவங்களுக்கு மேலே போகிறாங்கன்னா மந்திரியை கூட வச்சுருப்பாங்க, எம்எல்ஏ கூட வச்சுருப்பாங்க. இப்போ நான் மாதிரி ஏழை மக்கள் தானே நாம் ஓட்டு போட்டு வச்சுட்டோம். இப்போ யார்கிட்ட போய் நம்ம கேட்டு வாங்கிட்டு போகிறது? போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டியூட்டி பார்த்துட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் எல்லாம் இத்தனை பேர் இருக்கிறோம். இப்போ நம்ம முருகர் தான் கேட்கணும். முருகர் மேலேருந்து புயலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மற்றவங்களும் மேலே இருக்கிறாங்க. இதுக்கு கடல் முருகர் தான் வழி விடணும். ஒரு அமைச்சருக்கு வந்து 200 பாஸ் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய்க்கு அனுமதி கிடையாது. யாரும் எதுவுமே கேட்கல. அவங்க சர்வீஸ் செய்கிறாங்க. பக்தியில் கூடினது யார்? அமைச்சரா பொதுமக்களா? பொதுமக்கள். ஆனால் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு உள்ளே போக உள்ள அனுமதி இல்லை. மற்றபடி கெத்து காட்டு போகிறாங்களே, உங்களுக்கு மட்டும் தான் அனுமதி. வசதி இருக்கணும், பணம் காசு இருந்தால் தான் அனுமதி. அமைச்சர் அதிகாரம் இருக்கணும். பழனி எம்எல்ஏக்கு 200 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ முருகன் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு? அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரை சொல்கிறாரு. அவருடைய அருள் யாருக்கு கிடைக்கும்? கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா, மேலே போகிறவங்களுக்கு கிடைக்குமா? மேலே போகிறவங்க போயிடுவாங்கல்ல கொடுத்த உடனே. சரி, இல்லாதவங்க சாமி எங்கே இருந்தாலும் சாமி தானே? எங்கே இருந்தாலும் சாமி. சரி சரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.